Hello மக்களே, welcome back to my channel. I hope you are in a good state of health. மக்களே, English is an easy language. உங்களுக்கும் இங்கிலீஷ் பேசணும்னு ஆசையாக இருந்தால் என்னோட அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கலாம். For further information, ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. மக்களே, this session is going to be very interesting. Watch it till the end. 12 fishermen who had set out on a traveler were arrested by the Sri Lankan Navy of Alampil in Mullaitivu on Tuesday. 12 fishermen who had set out on a traveler were arrested by the Sri Lankan Navy of Alampil in Mullaitivu on Tuesday. Yes. Sir, இங்க என்ன சொல்றாங்க இந்த பேராகிராஃப்லன்னு கேட்டா 12 மீனவர்களை ஸ்ரீலங்கன் நேவி அரெஸ்ட் பண்ணிருக்காங்க டியூஸ்டேல முல்லைத்தீவுல வச்சு. அது எதோட சேர்ந்து அப்படின்னு சொன்னா அவங்களோட டிராவலரோட சேர்ந்து. பொதுவா இந்த இங்கிலீஷ் சென்டென்சஸ் நியூஸ் பேப்பர்ல படிச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது, மீனிங் புரிஞ்சுக்கிறது ரியலாவே ஒரு டஃபஸ்ட் திங் தான் சார். ஏன் அப்படின்னா அதுல நிறைய இடியம்ஸ், ஃப்ரேசஸ், நியூ vocabularies, டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றதுனால. ஸோ இந்த பேராகிராஃப்லயும் அது மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிருக்காங்களா சார்? Yes. What is that? There is a phrasal verb which is set out. Set out means to begin or start a journey. Oh yes. அப்போ இந்த இடத்துல செட் அவுட்ன்ற வேர்டு தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு தடையா இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா அங்க ஃப்ரேஸ் யூஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, பயணத்தை தொடங்கினாங்க, பயணம் தொடங்கியது அப்படின்னு. ஓகே சார். Is there any other word, sir? There is a word called a traveler. It is also a difficult word, right? Yeah, yes. Okay. Traveler is a boat used for fishing. Oh, traveler is a boat used for fishing. இதுவும் கூட ஒரு டிஃபரெண்டான வேர்டு தான் சார். இது வரைக்கும் இந்த டிராவலர்ன்ற வேர்டை பார்த்தது இல்லதான். ஸோ மீன்பிடி படகுன்றத நம்ம டிராவலர்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். You're correct. ஓகே சார், ஓகே. அண்ட் ஒன் மோர் திங் சார், இதை நம்ம எப்படியோ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஆனா இதை லாங் டைம் ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா? அது ஏதாவது மெத்தட் இருக்கா, ட்ரிக்ஸ் இருக்கா? நம்ம எப்படி நியூஸ் பேப்பரை படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உடனே மறக்காம லாங் டைம் ஞாபகம் வைக்கிறதுக்கு? Yes, there is a method to understand any paragraph that you read. The method is very, very simple. It is just framing questions and answering them. Let me ask you a few questions of this paragraph. Number 1 is, what is a traveler? Traveler is a boat used for fishing. இங்க டிராவலர்னா என்ன அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டு பாக்குறோம். டிராவலர் அப்படின்றது ஒரு மீன்பிடி படகு, அவ்வளவுதான். மீன்பிடி படகுன்றத நம்ம டிராவலர் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டு நம்மளே ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது பிரெயின் அவ்வளோ ஈஸியா மறக்காது, லாங் டைம் ஞாபகம் வச்சுக்கோ. Perfect. Question number 2. How many fishermen were arrested by the Sri Lankan Navy? 12 fishermen were arrested by the Sri Lankan Navy. இங்க அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டு பார்க்கிறோம், எத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டனர் நேவி, ஸ்ரீலங்கன் நேவியால? அப்போ 12 மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க, 12 மீனவர்கள். ஸோ இந்த மாதிரி நம்ம கொஸ்டின் கேட்டு பார்த்து ஆன்சர் பண்ணி பார்க்கும்போது தான் நம்ம வந்து ஈஸியா நாலேஜை கெயின் பண்ண முடியும். அண்ட் ஃபார் a லாங் டைம் நம்ம மறந்தும் போகாம இருக்க முடியும். Very good. Question number 3. Where were they arrested? They were arrested in முல்லைத்தீவு. எங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க? முல்லைத்தீவுல வச்சு கைது செய்யப்பட்டிருக்காங்க. Yes. When were they arrested? They were arrested on Tuesday. எப்போ கைது செய்யப்பட்டாங்க? செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்காங்க. Correct. சோ இது போன்ற கேள்விகளை நம்ம கேட்டு பார்க்கிறோம். சார் அடுத்த பேராகிராஃப் போலாமா? Yeah. The apprehended fishermen and the seized traveler registered in Karaikal were taken to the naval dockyard in Trincomalee. The apprehended fishermen and the seized traveler registered in Karaikal were taken to the naval dockyard in Trincomalee. Yes. Trincomalee இடத்துல நாவல் டாக்யார்டுன்னு ஒன்று இருக்கு.
அங்கதான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிற மீனவர்களையும் அந்த டிராவலர்ன்ற போட்டையும் ஒப்படைச்சிருக்கிறாங்க. கரெக்ட். இந்த பேராகிராஃப்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு நிறைய டிஃபிகல்ட் வேர்ட்ஸ் இருக்குதே, அது என்னென்ன சார்? apprehended. Apprehended means arrested. ஓ, கைது செய்யப்பட்டனரா? Yes. Number 2 is seized. Seized means captured. ஓகே, பிடிக்கப்பட்டது, பிடிப்பட்டது. Correct. Okay. Naval dockyard. Naval dockyard means a place where Navy's ships are kept or maintained. எஸ், இதை சிம்பிளா நம்ம ஹார்பர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். கடற்படையினுடைய கப்பல் துறைமுகம். இந்த துறைமுகத்துல தான் யூஸ்வலா நம்ம எல்லா ஷிப்ஸும் நிறுத்தி நம்ம அங்க மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? சோ அது வந்து ஒரு துறைமுகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். Fantastic. Now let me ask you a few questions. Okay. Where did the Navy take the fishermen and traveler? Yeah, they took them to the naval dockyard. Correct. எங்க அந்த நேவி வந்து கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் டிராவலர்ன்ற போர்டையும் எடுத்துட்டு போனாங்க? நாவல் டாக்யார்டுன்ற இடத்துக்கு எடுத்துட்டு போனாங்க. Correct. What is a naval dockyard? Naval dockyard is a place where Navy's ships are kept or maintained. நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, நாவல் டாக்யார்டுனா என்ன? அது ஒரு பிளேஸ், அது ஒரு துறைமுகம். அங்கதான் நேவிஸ் கப்பல்களை எல்லாம் நிறுத்தி பழுது பார்க்கணுமோ இல்லைன்னா ரெஸ்ட் எடுக்கணுமோ அந்த மாதிரியான அது நிறுத்தப்பட்டிருக்கிற இடம் தான் நாவல் டாக்யார்டுன்னு சொல்றது. Perfect. சரி, அடுத்த பேராகிராஃப் போலாமா? Yeah. According to official sources, they will be handed over to the fisheries inspector of Trincomalee for legal proceedings for having crossed the international maritime boundary line. According to official sources, they will be handed over to the fisheries inspector of Trincomalee for legal proceedings for having crossed the international maritime boundary line. Here I missed the word pronunciation, sir. Yeah. The international maritime boundary line. Is it so, sir? You're correct. Yes, the international. Okay. இங்க என்ன நம்ம மீனிங் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு கிடைச்ச முக்கிய தகவலின் பேர்ல ட்ரின்கோமாலில இருக்கக்கூடிய ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் கிட்ட பிடிக்கப்பட்ட 12 மீனவர்களையும் டிராவலர்ன்ற போட்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. எதுக்குன்னா ஃபார் லீகல் ப்ரொசீடிங்ஸ், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்காக. எதுக்கு? அவங்க அந்த இன்டர்நேஷனல் மேரிடைம் பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணாங்க இல்லையா, அதுக்காக தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் அதை அவங்க கிராஸ் பண்ணல, அந்த லைனுக்குள்ளே நின்னாங்கன்னா அதை அரெஸ்ட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. ஸோ தட் அவங்கள ஹேண்ட் ஓவர் பண்றதுக்காக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. Yes. Good. Let me ask you some questions. Okay. Who will be handed over to the fisheries inspector of Trincomalee? Fishermen and the traveler will be handed over to the fisheries inspector of Trincomalee. இங்க யார் யாரு ஒப்படைக்கப்படுவாங்க ஃபிஷரிஸ் இன்ஸ்பெக்டர் ஆஃப் ட்ரின்கோமாலி கிட்ட? ஃபிஷர்மேன், பிடிக்கப்பட்ட ஃபிஷர்மேன் அண்ட் டிராவலர், மீன்பிடி படகு, இந்த 2 பேரையும் அவங்க ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க. Yes. Why they will be handed over to the fisheries inspector of Trincomalee? Yeah, they will be handed over to fisheries inspector of Trincomalee for legal proceedings for having crossed the international maritime boundary line. ஏன் எதுக்காக அவங்க ஒப்படைப்பாங்க இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ட்ரின்கோமாலியிடம் அப்படின்னு பார்க்கும்போது, சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும் இல்லையா, அந்த பவுண்டரி லைனை கிராஸ் பண்ணதுக்காக, அதுக்காக. Yes. Perfect. அடுத்த பேராகிராஃப் போலாமா? Yeah. According to Sri Lankan Navy, the operation was carried out during regular patrols to prevent illegal fishing practices of foreign fishermen with a view to curbing its impact on the local fishing community and taking into account the consequences of such practices on the marine environment of Sri Lanka. According to the Sri Lankan Navy, the operation was carried out during regular patrols to prevent illegal fishing practices of foreign fishermen with a view to curbing its impact
impact on the local fishing community and taking into account the consequences of such practices on the marine environment of Sri Lanka. Yes. இந்த பேராகிராஃப்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு? ஸ்ரீலங்கன் நேவியை பொறுத்த மட்டும் இந்த ஆபரேஷன், அதாவது கைது செஞ்சிருக்காங்க இல்லையா, அதுதான் ஆபரேஷன். அது எப்படி நடந்திருக்குன்னு கேட்டா, ஒரு ரெகுலர் ரோந்து பண்ணி போவாங்க. அவங்க தன்னுடைய நாட்டு மக்களை காப்பாத்துறதுக்காக எந்த தொல்லைகளும் யாரும் கொடுத்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு ரெகுலரா அவங்க பேட்ரோல் பண்ணிட்டே இருப்பாங்க, ரோந்து பணியில ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா அந்த மாதிரி ஏதாவது இல்லீகல் ஃபிஷிங் பிராக்டிசஸ் ப்ரிவென்ட் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரத்துல தான் இந்த 12 மீனவர்களையும் டிராவலரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்ரீலங்கன் ஆர்மி நேவி. Good. சரி, இங்க புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கிற சில விஷயங்கள் என்ன? ஏதாவது phrases, idioms, சில difficulties, vocabularies என்ன இங்க கொடுத்திருக்காங்க? Yes, there are many things that are needed to be understood by you. Number one is carry out. Carry out means perform a task. Okay, ஒரு விஷயத்தை செய்யறது. Yes. Number two is with a view to. With a view to means with the hope, aim or intention. குறிக்கோள், அவங்களுடைய நோக்கம். Yes, you're correct. Take into account. It means to consider something. ஓ, இந்த ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்றது, அதை நம்ம எடுத்துக்கொள்றது. Correct. Next is patrol. Patrol means to move regularly around a place in order to prevent trouble. இதை நம்ம யூஸ்வலா நம்ம பைபாஸ் ரோட்லயே நம்ம பார்க்கலாம், நம்ம ஸ்ட்ரீட்ஸ்லயே நம்ம எல்லா இடமும் பார்க்கலாம். பேட்ரோல், ரோந்து பணியில போலீசார் வந்து ஈடுபட்டுட்டே இருப்பாங்க to prevent some crime, criminal activities. Correct. Next word is curb. Curb means to reduce. ஓ, குறைப்பதற்காக, ஏதோ சம்திங் குறைப்பதற்காக. Yes. Impact. It means to have strong effect. நம்ம இத தமிழ்ல விளைவு அப்படின்னு சொல்லுவோம். இம்பாக்ட்னா விளைவு, பின் விளைவு அப்படின்னு சொல்லலாம். Yeah. Next is consequence. It means a result of an action or situation. Okay, அந்த செயலினுடைய முடிவு. Correct. இல்லாட்டி அந்த சூழ்நிலை அப்படின்னு சொல்லலாம். Yes. Next is marine. Marine means relating to or found in sea. Yes, அந்த மரைன்னா வாட்டர், சீ வாட்டர், கடல், கடல் சார்ந்த இடம் அப்படின்னு சொல்லலாம். You're absolutely correct. There are certain questions I will ask them. You're trying to answer those questions. Yes. The first question is, when did they carry out the operation? They carried out the operation during regular patrols, right? Yes. அவங்க எப்போ இந்த ஆபரேஷன்னா ஒண்ணும் இல்ல, அந்த கைது செஞ்ச அந்த விஷயம், அந்த சம்பவத்தை தான் ஆபரேஷன் சொல்றாங்க. அது எப்போ நடந்தது அப்படின்னு கேட்டா, அவங்க ரெகுலர் ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போது ஒரு டைம்ல, ஒரு டியூஸ்டேல இந்த ஒரு சம்பவம் நடக்குது. Correct. What do they need to curb? They need to curb its impact on the local fishing community. இங்க நம்ம கர்ப்னா என்னன்னு ஆல்ரெடி மீனிங் பார்த்தோம் இல்லையா? எதை அவங்க குறைக்க வேண்டியதா இருந்தது, எதை அவங்க ரெடியூஸ் பண்ண வேண்டியதா இருந்தது, அந்த லோக்கல் ஃபிஷிங் கம்யூனிட்டிக்கு ஏற்படுத்தக்கூடிய பின் விளைவுகளை குறைக்கணும் அப்படின்றது அங்க தேவையா இருந்துச்சு. Yes, perfect. Thank you, sir.